சேலத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா 3 ஸ்பெஷல் நதி, சரபங்கா, திருமணிமுத்தாறு ஆறு, வசிஷ்ட நதி, 3 நதிகள் இங்க ஓடுது. ஏற்காடு மலை அடிவாரத்துல சரபங்கா தொடங்குது. அந்த மலையில இருந்து இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த நதியில வருது. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அப்படியே பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்குமா. அந்த தண்ணி எட்டி பார்த்தா நம்ம முகம் அதுல தெரியணும். அப்படி தெரிஞ்சா அது நல்ல தண்ணி இல்லையா? கலங்கலா இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ ஏதோ அழுக்கெல்லாம் வருது அப்படின்னு. மலையில இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மூலிகை, அந்த மூலிகையில இருந்து இருக்கக்கூடிய நல்ல தன்மையிலெல்லாம் எடுத்துட்டு அந்த சரபங்கா நதியில வந்து கலக்குது. ஆனா கொஞ்ச தூரத்துல வந்தோடனே என்ன ஆயிடுது, சாக்கடையாக மாறி விடுகிறது. ஏனென்றால் நகர கழிவுகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் அந்த சரபங்கால கலந்து விடப்பட்டு நீங்க சேலத்துக்குள்ள வரும்பொழுது அதை பார்க்கவும் முடியாது, அதை குடிக்கவும் முடியாது. அதை நம்ம வேற எதுக்குன்னா பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அந்த தண்ணி எடுத்து நம்மளால கோவில்ல ஒரு அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு சேலத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? குடிநீர் பிரச்சனை. நல்ல தண்ணி கிடையாது.